ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், நம்ம வீடியோஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பற்றி வீடியோ போடுங்க, பிஇ ரேஷன் என்னென்னு போடுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேள்வி கேட்குறதுனால ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுவும் எனக்கு அப்படியே டைம் தள்ளி போயிட்டே இருக்குது, வேறு சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. அதனால் வந்து இன்றைக்கி சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கலாம், இதன் மூலமாக வந்து பார்க்குறவங்களும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கம்பெனிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஐடியா. என்னென்னா இப்போ நிறைய டேர்ம் சொல்கிறோம், ப்ரைவேட் லிமிடெட் சொல்கிறோம், பப்ளிக் லிமிடெட் சொல்கிறோம், ப்ரைவேட் செக்டார் சொல்கிறோம், பப்ளிக் செக்டார் சொல்கிறோம். இது ஒன்றுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, என்ன இருந்தால் ஒரு கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி, என்ன இருந்தால் ஒரு கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? ரைட். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்து இல்லாட்டா நீங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எவ்ரிடே வந்து யூ வில் பி லேர்னிங் சம்திங். ஓகே. ஆர் யூ ஹாவ் டு அன்லேர்ன் சம்திங். தெர் இஸ் சில இதை விட்டு கொடுக்கணும், சில இதை கற்றுக்கிட்டே இருக்கணும். ஷேர் மார்க்கெட் வந்து இட்ஸ் அ நெவர் எண்டிங் டீச்சர் ஃபார் யூ. என்னைக்கு போனாலும் அதை ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே தான் இருப்போம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன்னா இந்த மணி விஷயத்தில் நீங்கள் டீல் பண்ணுறதுனால இது அப்சல்யூட்லி தெரிஞ்சுக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் த சர்டன் பேசிக் திங்ஸ் வந்து எப்பொழுதுமே தரவாக இருக்கணும். ஸோ நீங்கள் சொல்கிற இதை பற்றி டெஃபினட்டாக சொல்ல விரும்புகிறேன். ப்ரைவேட், பப்ளிக், இந்த மாதிரி டேர்ம் அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆமாம். இப்போ லெட் அஸ் டேக் ப்ரைவேட் செக்டார் அண்ட் பப்ளிக் செக்டார். ஃபஸ்ட்டு இது ரெண்டு இதை எடுத்துக்கலாம். ப்ரைவேட் செக்டார் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் டைமில் வந்து ஒரு 11 o'clock போல் நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, இல்லாட்டா காஃபி கடைக்கு போகிறீங்க. ஓகே. அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் டீ சொல்கிறீங்க, உடனே டீ கொடுக்குறாரு. இது வந்து தனி மனிதன் அவன் வந்து பப்ளிக்கு வேணுங்கிற டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறார். அவர் ரன் பண்ணுற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது வந்து ஓகே ப்ரைவேட். தட் இஸ் தனி மனிதனோட செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. தனி மனிதன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ரைவேட். ஓகே. ப்ரைவேட் கம்பெனி. இதே இது வந்து இப்போ வந்து பப்ளிக் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா, நிறைய பேர் சேர்ந்து, ஒருத்தர் தனி மனிதன் இல்லாமல் ஒரு நிறைய பேர் சேர்ந்து அதை வந்து அந்த பிஸ்னஸை பண்ணும்போது அது பப்ளிக் ஆகுது, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆகுது. அதுக்கு வந்து இதுக்கெல்லாம் எங்கே நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து 2013 எனாக்ட் பண்ண கம்பெனிஸ் ஆக்ட். அதில் தான் இந்த மாதிரி டெஃபினேஷன்லாம் இருக்கும். பப்ளிக் லிமிடெட்னா என்ன, ப்ரைவேட் லிமிடெட்னா அப்படி என்ன அப்படிங்கிறது. ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற டெஃபினேஷன் அந்த கம்பெனி ஆக்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து மினிமமாக 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். ஓகே. அட்லீ மேக்ஸிமம் வந்து ஒரு 200 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு கூட ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைரக்டர்ஸ் இல்லாமல் ஈவன் ஒரு டைரக்டர் வச்சு கூட ஒரு கம்பெனியை ரன் பண்ணலாம். ஒரு சிங்கிள் மேன் டைரக்டர் கம்பெனி கூட இன்றைக்கி இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 200 மேலே இருக்க முடியாது. ஓகே. அதுக்கு தான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா அதிகபட்சம் 200 ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஓகே. இப்போ வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்னால் அதாவது 3 கம்பெனி வச்சு கூட பப்ளிக் லிமிடெடாக இருக்கலாம், 3 ஷேர் ஹோல்டர் வச்சு கூட பப்ளிக் லிமிடெடாக இருக்கலாம். ஆனால் 200 ஷேர் ஹோல்டர்ஸ் மேலே ஆகிட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இட் இஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஓகே. ஸோ இதுதான் வேரியஸ் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து 3 டைரக்டர்ஸ் மினிமம் இருக்கணும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா. ஓகே. ஸோ இதுதான் கம்பெனி லாவில் சொல்கிற டெஃபினிஷன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஓகே. இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலேயே 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து க்ளோஸ்லி ஹெல்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இல்லாட்டா வைட்லி ஹெல்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஓகே. இப்போ க்ளோஸ்லி ஹெல்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் லிமிட்டடாக இருப்பாங்க. வேர் இட் வில் பி மேனேஜ்டு பை த போர்டு வித்தின் தட் ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணுற கம்பெனிஸ். இப்போ நான்லாம் ரன் பண்ணுற கம்பெனிஸ்லாம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான். பட் ஆனால் இட் இஸ் க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனிஸ். இன்னொரு டைப் ஆஃப் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்னென்னா த லிஸ்டட் வைட்லி ஹெல்டு கம்பெனி. பேடிஎம் வந்து இட் இஸ் அ வைட்லி ஹெல்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஓகே. வேறு வந்து மோர் தென் 200 ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க.
அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட டைரக்ஷனில் ஒரு எம்டின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணுவார். எம்டிங்கிறது மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிறது. ஓகே. இப்போ வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பற்றி நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டாரில் வர்றது. ஆமாம். ப்ரைவேட் செக்டார் இது வந்து இஸ் அப்போஸ் டு பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டாரில் வந்து என்ன வரும்னா கவர்மெண்ட் வில் பி த மேஜர் ஷேர் ஹோல்டர் இன் தட் கம்பெனி. பொதுவாக வந்து பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊரில் டெர்மினாலஜியில் சொல்லணும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்கிற பப்ளிக் செக்டாரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்டோடைய ஷேர்? 51% மேலே இருந்துச்சுன்னா நார்மலாக வந்து இட் வில் பி கவர்மெண்ட் செக்டர். அது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நேமில் தான் அந்த கம்பெனி ரன் ஆகும். ஆக்சுவலாக பிரசிடென்ட்டு தான் த ஓனர் ஆஃப் தி ஆக்சுவல் ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல் இண்டியா எடுத்துக்கோங்க. அதில் வந்து இட்ஸ் அ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். மோர் தென் 51% கவர்மெண்ட் ஓன் பண்ணுறாங்க. இந்த நேம் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஷேர் இஸ் பீங் இஷ்யூடு. அவ்வளோதான். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது ஏன் இந்த இது சொல்கிறோம் அப்படின்னா திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேணா கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டோம்னா இமீடியட்டாக அந்த பார்லிமெண்ட் வந்து வில் கம் இன் டு ப்ளே. ஓகே. அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் தி பார்லமெண்ட்டு இந்த கம்பெனிஸ்லாம் ரன் ஆகும். ஸோ தேர்பை தட் கம்பெனி வில் பி கண்ட்ரோல்டு indirectly by the parliament of the country. Okay. ஆனால் the public sector அப்படின்னு சொன்னாலே only government sector அப்படின்னு நம்ம டைரெக்டாக இது பண்ணிக்கலாம். அண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே அது கூட பப்ளிக் செக்டார் தான். ஆனால் அதோட இது வந்து இட் இஸ் டைரக்ட்லி கவர்ன் பை கவர்மெண்ட். அங்கே ஷேர்ஸு அந்த மாதிரி லிஸ்டிங் அந்த மாதிரிலாம் கம்பெனி அந்த மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் கவர்ன் டைரக்ட்லி பை தி கவர்மெண்ட். அது சப்போஸ்டு கோல் இண்டியா எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு வில் கவர்ன் தட் கம்பெனி. ஓஎன்ஜிசி அப்படி தானே சார்? ஓஎன்ஜிசி அதே மாதிரி தான், சிமிலர் தான். ஆனால் ஓஎன்ஜிசி வந்து ஷேர் லிஸ்ட் ஆகிருக்கு, நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆமாம், தட் இஸ் வை இட் இஸ் கால் லிஸ்டட் வைட்லி ஹெல்டு பப்ளிக் செக்டார் கம்பெனி. ஓகே. இப்போ எல்ஐசி அதே மாதிரி தான் ஆக போகுது. ஓகே. எல்ஐசி ஓகே. இப்போ சொன்ன விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டார்னா என்ன, ப்ரைவேட் செக்டார்னா இருந்த பப்ளிக் லிமிடெட் அண்ட் வந்து ப்ரைவேட் லிமிடெட்னா என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக அப்படியே புட்டு வச்சிங்க ஒரு விஷயமா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹெட் மாஸ்டர் வந்து ஷேர் கேபிட்டல்னா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்ல போகிறாரு. அதனால் அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.